மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ்வலாக ரவா உப்புமா இதுக்கு பதிலாக ஓட்ஸ் உப்புமா பண்ணலான்னு ரோல்டு ஓட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ தட் உப்புமாவாக நல்லா கிடைக்கும் அப்படின்னு. ஸ்டாண்டர்டாக மற்ற உப்புமாக்கெல்லாம் போடுற இன்க்ரீடியன்ஸ் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஓட்ஸ் அண்ட் கொஞ்சம் பாயிலிங் வாட்டர் போட்டு ஓட்ஸ் உப்புமா பண்ண போகிறோம். முதல்ல கடுகு போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் உப்புமா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி. இப்போது வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு ரெடியாக அங்கே வெந்நீர் வச்சுருக்கோம் அடுத்த அடுப்பில். அதை போட்டு நார்மலாக உப்புமா பண்ணுற மாதிரி தான் ஓட்ஸ் உப்புமா. இப்போது வாட்டர் தயாராக வச்சுருக்கிற வெந்நீரை அது தேவையான அளவு, ஒரு பங்குன்னா அது ரெண்டு மடங்கு போட்டு உப்பை போட்டு கொதிக்க வைக்கும். அவ்வளோதான். உப்பு